students, how are you all? In this lessons video we are going to look at how to read and write answers in O-level exams. O-level examல வந்து நாங்கள் எப்படி ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணுறது ரொம்ப இலகுவா. இது வந்து பார்ட் 1லேயும் ஒரு கம்ப்ரென்ஷன் ஸ்டடின்னு சொல்லுவாங்க. பார்ட் 1லேயும் ஒன்று வரும், பார்ட் 2லேயும் ஒன்று வரும். இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் நான் எடுத்திருக்கேன் 2020 ஒரு பாஸ் பேப்பர் புக்கை தான் நான் எடுத்திருக்கிறேன். இப்போ பாருங்கள் 2020 பாஸ் பேப்பர்ஸ் இந்த இருக்குது. ரைட், உங்களோட புக் இருந்தால் நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ள கைக்கு எடுத்து நீங்கள் வந்து ரிஃபர் பண்ணி கொள்ளலாம். இந்த வீடியோ பார்க்கக்குள்ள புக்கை கைக்கு எடுத்துகிட்டு பாருங்கள். டெஸ்ட் நம்பர் 15. இந்த நேரமும் வந்து இதில் வந்து மாணவர்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால், சில பேருக்கு வாசித்தால் விளங்காது, சில பேருக்கு வாசிக்கவே தெரியாது, சில பேருக்கு வந்து ஸ்பெல்லிங்கை வந்து இந்த மாதிரி ப்ரொனவுன்சியேஷன் செய்கிறேன்னு தெரியாது, சில பேருக்கு அவங்க வாசித்து செய்வாங்க. அப்போ இது எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் கஷ்டமான ஏரியா. வாசித்து விளங்கும் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிவிட்டு போகிறது எக்ஸாம் ஹாலில். ஸ்கிப் பண்ணக்கூடாது. இதுக்கு அப்படியே எல்லாம் கூட்டி இதுலேயும் ஒரு 10 மார்க்ஸ் மாதிரி உங்களுக்கு வந்து சேரும். இது வந்து முக்கியமான ஒரு ஏரியா, நீங்கள் கவர் பண்ணணும். அங்கே நிறைய டைம் இருக்குது தானே. ஸோ வாட் யூ ஹேவ் டு இஸ் யூ ஹேவ் டு டேக் டைம் அண்ட் ஆன்சர். நான் உங்களுக்கு இப்போ இங்கிலீஷில் வந்து ஏதாவது பிரச்சனை இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன். அதிகமாக இங்கிலீஷ் உங்களுக்கு விளங்காமல் தெரியாமல் இருந்தாலே நீ ஆன்சர் பண்ணலாம். எப்படி ஆன்சர் பண்ணுறேன்னு பார்ப்போம். ரைட், இப்போ ஒரு கொஸ்டின்ஸ் வரும். உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் வரும்போது அந்த கொஸ்டின் நீங்கள் ரீட் பண்ணி பார்க்கணும். இப்போ ஏற்கனவே வந்து அதிகமாக இப்போ WH கொஸ்டின்ஸ் மாதிரி வருதுன்னு சொல்லுங்களேன். இப்போ WH கொஸ்டின் வரும்போது நீ என்ன செய்யணும்? வேயா என்றால் இங்கே, வென் என்றால் எப்பொழுது, வை என்றால் ஏன், வட் என்றால் என்ன, விச் என்றால் இது, ஹூ என்றால் யார், ஹூஸ் என்றால் யாருடைய, இது எல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி தெரியாது இந்த வீடியோனையும் விளை கொடுங்க. கேள்வி வந்த உடனே அந்த கேள்வியில் இருக்கிற ஒன்றோ அல்லது 2 சொற்கள் நிச்சயமாக அந்த பேராகிராஃபில் இருக்கும். அப்போ நீங்கள் அந்த சொல்லை பார்த்து கொண்டு போய் பேராகிராஃபில் தேடணும். இப்போ பேராகிராஃபில் உங்களை தேடணும்னு என்ன நடக்கும்னு சொன்னால், உங்களுக்கு அந்த வேர்ட்ஸ் இருக்க ஏரியாவை நீ பிடிச்சி கொள்ளலாம். வேர்ட்ஸ் இருக்க ஏரியாவை பிடிச்சிட்டு சர்க்கிள் பண்ணிக்குவாங்க. அதில் அந்த வேர்டுக்கு முன்னுக்கு அல்லது அந்த வேர்டுக்கு பிறகு தேடி பார்த்தீங்கன்னா அதுக்கான பதிலை நீங்கள் கண்டுபிடிச்சி கொள்ளலாம், உங்களோட ஒரு சென்ஸை பாவிச்சு. ஸோ இங்கிலீஷில் நாலேஜ் இல்லாமலே நீங்கள் இதை ஹேண்டில் பண்ணலாம். ஸோ நீங்கள் அந்த வேர்ட்ஸ் வந்து கட்டாயம் அங்கே இருக்கும். 2வது விடயம் என்னென்னு சொன்னால், கம்ப்ரென்ஷன் ஸ்டடி செய்யும்போது ஆன்சர் கம்ஸ் இன் ஆர்டர். பதில் எப்போவே கீழே தான் வந்து கொண்டே இருக்கும். ஸோ அந்த நீ 1வது கேள்விக்கு பதில் எழுதிட்டிங்கன்னா 2வது கேள்விக்கான பதில் அது கீழே தான் வராங்க, மேலே போகாது. அப்போ நிச்சயமாக தெரியும் அந்த பாயிண்ட்லேருந்து கீழே தேடினீங்கன்னா சரி. கீழே தேடக்கூட உங்களுக்கு இன்னும் விளங்காட்டி இந்த கேள்வியில் இருக்கிற சொல்ல ஒன்றை பார்க்கணும். அப்போ அந்த சொல்லை பார்த்துட்டு நீங்கள் என்ன செய்யணும்? நேராக போய் அங்கே தேடி பார்க்கணும். தேடி பார்த்தோன்னா அங்கே இருக்கும். அப்புறம் உங்களோட சென்ஸை பாவிச்சோ இது தான் பதிலாக இருக்குமென்னு நீங்கள் வந்து எழுதணும். இது நம்பர் 1. கேள்விக்கு பதில் நீங்கள் வந்து ஆங்கிலத்தில் அறிவில்லாமலே செய்யலாம். நம்பர் 2, ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு ஒன்று வரும். இது எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு பாருங்க, இங்கே இருக்குது ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகே, அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? ட்ரூன்னா ஒன்றும் இல்லை. இந்த வாக்கியம், அதாவது அவங்க கொடுத்துருக்கின்ற இந்த வாக்கியம் பாருங்கள், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இங்கே இருக்குதா இருக்குது. இந்த வாக்கியம் அந்த பேராகிராஃபோட மேட்ச் ஆகுதா, ஒத்து போகுதா என்பதை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். ஒத்து போனால் ட்ரூ. அதிகமாக நீங்கள் வந்து டீயை போடலாம். சில நேரம் டீ போட சொல்லியிருப்பாங்க, சில நேரம் பாக்ஸ் அடித்து இந்த ஏரியாவில் இந்த 2020 பேப்பரில் பாக்ஸ் அடிச்சுட்டு ஒரு டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. டிக் பண்ணணும். ஃபால்ஸ்ன்ற ஒன்றும் இல்லை. த இன்ஃபர்மேஷன் இஸ் கண்ட்ரடிக்ட். அதாவது என்ன சொல்லுவாங்க, முரண்படுது. எப்படி முரண்படுது? முரண்படும் போது என்ன நடக்கும்? நீங்கள் ஃபால்ஸ்ன்னு போடணும். ட்ரூ என்றால் சரி, மேட்ச் ஆகுது. பேராகிராஃபில் சொல்லியிருக்கிறது இந்த வாக்கியமும் ரைட் ஒத்து போகுது. ரைட், பேராகிராஃபில் சொன்னது இங்கே ஒத்து போகவே இல்லை அப்படின்னு என்ன நடக்கும்? ஃபால்ஸ்ன்னு போட. சில நேரம் இந்த வாக்கியங்கள் இங்கே இருக்கவே இருக்காது. அந்த நேரத்தில் நீங்கள் சும்மா விடக்கூடாது. அதுக்கு என்ன மீனிங்? ஃபால்ஸ். A-level எக்ஸாம் எடுத்துக்கொண்டீங்கன்னா 3 ஆப்ஷன்ஸ் வரும். இந்த IELTS எக்ஸாம் மாதிரி, அதாவது
ட்ரூ ஃபால்ஸ் நாட் கிவன் என்ஜி. அப்போ நாட் கிவன் ஏ லெவல் என்ன செய்யணும், ரீட் பண்ணிவிட்டு இந்த விதமான தகவலும் இந்த பந்தியில் பேராகிராஃப்ஸில் சொல்லப்படவில்லை அப்படின்னு சொல்லி போட்டு என்ஜின்னு மார்க் பண்ணணும். அது ஏ லெவலில் தான் வருது, ஓ லெவலில் என்ன இல்லை. இப்போ ஓ லெவலில் வந்தால் ட்ரூ ஃபால்ஸ்னு 2 வரும். அப்போ நீ என்ன செய்யணும், வாக்கியத்தில் ஒத்து போகிறதா இருந்தால் ட்ரூ, ஃபால்ஸ்ன்னு என்ன செய்யணும், இல்லைன்னு போடும். 2வது விஷயம் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த நேரம் வரும், அது இப்போ ஸ்கூல் புக்ஸ்லையும் இது அதிகமாக இருக்கும், கிரேட் 11 ஸ்டூடெண்ட் ஸ்கூல் புக்ஸில். இந்த பாருங்கள், பேராகிராஃப் 2ல் ஒரு வேர்டு ஒன்று நீ வாசிச்சு கொண்டு போகல அண்டர்லைன் பண்ணியிருப்பாங்க. இந்த பாரு இங்கே இருக்குது ஹ. அப்போ கீழே கேள்வி இருக்குது, ஹ இன் பேராகிராஃப் 2 லைன் நம்பர் 4 ரிஃபர்ஸ் டு அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ இந்த ஹன்றது யாரை குறிக்குது, அதாவது முன்னுக்கு யாரையாவது ஒரு லேடியோட பேரை தான் சொல்லியிருப்பாங்க, ஒரு உமன்ட பேர், ஒரு பெண்ணினுடைய பேரை தான் சொல்லியிருப்பாங்க. அந்த பெண்ணை தான் இந்த ஹ குறிக்கும். அப்போ நீங்கள் அதை தேடிட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா கட்டாயமாக அதை போல்ட் பண்ணி தான் வச்சுருப்பாங்க பேராகிராஃபில் ஓ லெவலில். முன்னுக்கு போகக்கூடாது, ஹேலேருந்து பின்னுக்கு போயிட்டு பார்க்கணும், யாராவது பெண்களோட பேர்கள் ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதை வந்து நீங்கள் என்ன எழுதணும், இந்த பேராகிராஃப் எடுத்துக்கணும். இந்த ஹே வந்து எதை ரிஃபர் பண்ணுதுன்னா மதர். அப்போ மதர் வந்து நீங்கள் எழுதுனீங்கன்னா சரி. ஸோ அந்த வேர்ட்லேருந்து பின்னுக்கு போங்க, முன்னுக்கு போகாதீங்க. இது எப்பயுமே வந்து கொண்டு இருக்கும், அதிகமாக இந்த வருஷம் வரலாம். அதாவது டெஸ்ட் நம்பர் 15 கம்ப்ரஹென்ஷன் ஸ்டடி என்னது கன்ஃபார்ம். நான் சொல்கிறேன், இந்த கொஸ்டின்ஸ் என்ன வரலாம் வராமலும் இப்படியெல்லாம் வரும், அதிகமாக வந்தால் நீங்கள் அப்படி போகணும். நீங்கள் பேராகிராஃபை ரீட் இருக்கக்குள்ள ஏதாவது ஹைலைட்டட் வேர்ட்ஸ் வந்துச்சுன்னா கொஞ்சம் போல்டாக நினச்சிக்கொள்ளுங்க, இது சம்மந்தமான கேள்வி பின்னுக்கு வருதுன்னு சொல்லி நிச்சயமாக வரும். 3வது செஷன் ஒன்று இருக்குது, அதாவது இங்கிலீஷில் சினோனிம்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் வகுப்பு மாணவர்கள் நான் படித்து கொடுப்பேன், அது கிரேட் 5, 6லேயே நான் சொல்லிக் கொடுப்பேன். ஒத்த கருத்து சொற்கள், ஓகே, the words that similar meaning, opposite words anonyms சொல்லுவாங்க இங்கிலீஷில், எதிர்கருத்து சொற்கள். இந்த ஒத்த கருத்தை வச்சு இங்கே கேள்வி வரும் ஓ லெவலில். பாருங்க சொல்லியிருக்காங்க, which of the following provides an example to show the mother quota caring nature. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், அந்த நேச்சர் அந்த வேர்டுக்கான சிமிலர் மீனிங் உள்ள வேர்டு இங்கே நீங்கள் தேடும். இது எப்பயுமே வரும், சினோனிம்ஸ் சம்பந்தமான கேள்விகள் வந்து கொண்டே இருக்கும். அப்போ அந்த நீங்கள் சினோனிம்ஸ் என்ன செய்யணும்னா வேறு ஒன்றும் இல்லை, ஒரு முறைக்கு 2 முறை வாசிங்க, உங்களுக்கு சில வேர்ட்ஸுகள் எப்படி கிளிக் ஆகும், அந்த மாதிரி போய் பேராகிராஃபில் பாருங்கள் இருக்கான்னு சொல்லி. அப்போ ஒரு வேர்டு தான் எழுத சொல்லுவாங்க அவங்களுக்கு. அப்போ அந்த குறிக்கின்ற ஒரு வேர்டை வந்து நீங்கள் இங்கே பார்த்து எழுதணும். பாருங்கள், இன்னொரு வித்தியாசமாக கொடுத்துருப்பாங்க இங்கே, ஸ்டடி த 4 subheadings given below, underline the most suitable subheadings for the last paragraph. இப்போ லாஸ்ட் பேராகிராஃபுக்கு சரிவாக ஒத்து வருகின்ற ஒரு சப்ஹெடிங்கை நீங்கள் இங்கே அண்டர்லைன் பண்ணணும். அப்போ என்ன செய்யணும், நீங்கள் லாஸ்ட் பேராகிராஃபில் வாசிக்கணும் ஒரு முறை 2-3 முறை. ஏன்னா உங்களுக்கு இனாஃப் டைம், இனாஃப் டைம் தேவை, 2 hours இருக்குது. ஒரு முறை 2 முறைக்கு ஒரு வாசிங்க, உங்களுக்கு கிளிக் ஆகும், இதுக்கு வந்து இப்படியான ஒரு தலையங்கம் கொடுக்கலாம்னு. நீங்கள் ஒரு சரியான தலையங்கத்தை வந்து அண்டர்லைன் பண்ணிட்டு வாங்க. தயவு செய்து இதுகளை செய்யாமல் வராதிங்க. இப்போ செய்யாமல் வந்தால் உங்களுக்கு நிச்சயமாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணவே இயலாமல் போயிடும். சில பேர் என்ன செய்கிறேன்னு சொன்னால், ஐயோ இதா, சில மாணவர்கள் என்ன வருவாங்க, ஐயோ இதை ஏன்னா அவர்கள் சோம்பேறித்தனம் பண்ணி இங்கே மாணவர்களுக்கு ஒரு இடையில இதில் ஒர்க் பண்ணுவோம், இவ்வளோத்தையும் வாசி எழுதுவோம், இதை விட்டுருவோம், வேறு ஏதாவது ஈஸியானது செய்வோம். தயவு செய்து ஓ லெவல் எக்ஸாம் உள்ள போய் உட்காந்து இந்த வேலையை செய்யாதீங்க, வாசிங்க. நான் இப்போ சொன்ன மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் விளங்காது நீங்கள் வர தேவையில்லை. கேள்வியில் இருக்கின்ற சொல் நான் திரும்பவும் சொல்கிறேன், மேலே பேராகிராஃபில் இருக்கும். ஏன்னா ஓ லெவல் எக்ஸாம் வந்து பெரிய டஃப் எக்ஸாம் இல்லை, அது சிம்பிள் எக்ஸாம். ஸோ அதை வந்து நீ என்ன செய்யணும், அந்த வேர்ட்ஸை மேலே பார்த்து அதை அண்டர்லைன் பண்ணி அந்த ஏரியாவில் கொஞ்சம் சர்ச் பண்ணிவிட்டு ஒரு செஞ்சுட்டு வரலாம். சில நேரம் அது பிள்ளையாக இருந்தாலும் சரியாக இருந்தால் ஒரு மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க. 2வது இந்த பேராகிராஃப் நான் வந்து சொல்லி கொடுத்தேன், ஹைலைட்டட் வேர்ட்ஸ் வந்து பின்னுக்கு போயிட்டு பாருங்கள், முன்னுக்கு பார்க்காதீங்க. நிறைய மாணவர்கள் முன்னுக்கு போய் தேடி கொண்டிருப்பாங்க இங்கே வந்து உட்காந்து இந்த கிளாஸ் ரூமில். நான் சொல்ல பின்னுக்கு பார்க்க சொல்லி. ஓகே, இன்னொரு பார்ட் 1ல இந்த மாதிரி கம்ப்ரஹென்ஷன் ஸ்டடிஸ் ஒன்று வரும். நான் அதை பற்றி உங்களுக்கு பிறகு அடுத்த இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த கிளாஸஸ் வந்து கிளம்புல தான் எவ்வளோ ஸ்டடி ஒன்றுக்கு இருக்குது.
கிரேட் 3 அந்த ஏ லெவலில் மட்டும் எல்லாத்துக்கும் இங்கிலீஷ் கிளாஸ் செய்வோம், ஸ்கூல் சிலபஸ் ஸ்போக்கன் IELTS. அது இல்லாமல் மேக்ஸ், சயின்ஸ், தமிழ், காமர்ஸ், ஏ லெவல் சப்ஜெக்ட் செய்கிற எல்லா டீச்சர்ஸ் மாதிரி இருக்காங்க. நீங்கள் வந்து படிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி, உங்களுக்கு இங்கிலீஷ் எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட காமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அது ஏ லெவல் எக்ஸாமை பற்றி இருக்கலாம், அல்லது பொது அறிவாக இருக்கலாம், கிராமராக இருக்கலாம். உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் போடுங்க, நான் உங்களுக்கு help பண்ணுறேன். ஸோ see you all again in another video. Bye. Thank you for watching.